இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஒயிட் டவுன் பகுதியில் போக்குவரத்தில் மாற்றம். காவல்துறை சார்பில் அறிவிப்பு. அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. பாஜகவை விட்டு வெளியே வந்தால் செந்தில் பாலாஜி நிலைதான் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பகிரங்க எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் அதிகாரிகள் விரைவாக பணியாற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை வெளியிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு கழித்து செல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளோம். கொரோனா பரவல் குறித்து தீவிரமாக கவனித்து வருவதாகவும், மத்திய அரசிடமிருந்து கட்டுப்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல்கள் இல்லை, எனவே தேவைப்படும் போது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், அரசு அதிகாரிகள் விரைவாக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம், அப்போதுதான் வளர்ச்சி இருக்கும் என்று தெரிவித்த அவர், அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மின் கட்டணத்தை இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கின்றனர். மத்திய அரசை நாடுவதை பற்றி கேட்கிறீர்கள், தேவைப்படும் போது இது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திட்டம் செயல் வடிவத்திற்கு வருவதற்கு உரிய ஆலோசனைகள் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சாதக பாதங்களை தெளிவாக அறிந்து அதற்கு பிறகு அதனுடைய நடவடிக்கை அரசு எடுக்கும். பாஜகவிலிருந்து வெளியே வந்தால் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நிலைதான் ஏற்படும் என்று வைத்தியலிங்கம் எம்பி கூறியுள்ளதை கேட்கிறீர்கள், எந்த நிலைமையிலும் அது எங்களுக்கு ஏற்படாது என்று தெரிவித்த அவர், நிர்வாகத்தில் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம் என்று தெரிவித்தார். எந்த நிலையும் அது மாதிரி எங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படாது. மேலும் எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக மட்டுமே அதிகாரிகள் செயல்பட வலியுறுத்துவதாகவும், அதற்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம் என்று தெரிவித்த அவர், அதையே தொடர்ந்து தாங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மாநில அந்தஸ்தை வேண்டியே ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், மத்திய அரசிடம் இலவச அரிசி வழங்குவது குறித்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ரேஷன் கடை திறப்பது உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் தீர்வு மாநில அந்தஸ்துதான் என்று தெரிவித்த அவர், புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்லுவாங்கல்ல, எதிர்மறையாக இல்லாமல் செய்யணுன்ற நிலையில் வரணும், முடிவை வேகமாக எடுத்து செயல்படுத்தணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதான் வெளிப்படுத்துகிறோம் அடிக்கடி. அதுக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றது ஒரு இது முக்கியன்றது நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துறோம். இதை புதுசாக சொல்ல, இன்றைக்கி சொல்ல, இது பல ஆண்டுகள் சொல்லிட்டு தான் வரும், கேட்டுட்டு தான் இருக்கும். வேகமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் போக்குவரத்து பிரிவு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி கடற்கரை சாலையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை
செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ள அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சை தொடர்பாக அரசு பொது மருத்துவமனையை அணுக செயின்ட் ஆஞ்சனே வீதி, செஞ்சி சாலை மற்றும் சூர்குப் வீதி, செஞ்சி சாலை வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையை ஒட்டிய ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதி, உணவகங்கள் மற்றும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் வசதிக்காக தனித்தனியே வெவ்வேறு வண்ணம் கொண்ட வாகன நுழைவு அட்டை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அரசாங்கத்தால் அளிக்கப்பட்ட ஆதார் அடையாள அட்டை, இருப்பிட சான்று மற்றும் உணவக தங்கும் விடுதிக்கான வர்த்தக உரிமை நகலினை அலுவலகத்தில் சமர்ப்பித்து தகுதி வாய்ந்த நுழைவு அட்டையை தவறாமல் பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுகம், இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம், பெட்டிட் செமினார் பள்ளி உள்ளிட்ட முதலியார்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிகளிலும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாகன நிறுத்தும் இடங்களில் இலவச பேருந்து வசதிகளும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈசிஆரில் புதுவையை நோக்கி வரும் அனைத்து வித பேருந்துகள் கோட்டக்குப்பம் ரவுண்டனாவில் இருந்து வலது பக்கம் திரும்பி சிவாஜி சிலை, மடுவுபேட், லதா ஸ்டீல் ஹவுஸ், கொக்கு பார்க் வழியாக ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக புதிய பேருந்து நிலையம் அடைய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க திடீர் வாகன சோதனை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிமீறல்களை பதிவு செய்ய பல்வேறு சாலை சந்திப்புகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சாலை விதியினை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தற்காலிக போக்குவரத்து ஏற்பாடுகளை செயல்படுத்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து காவல்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியில் அரசின் விடுமுறை தினங்கள், பண்டிகைகள், முக்கிய விழாக்கள், சிறப்பு தினங்கள், தலைவர்களை நினைவுகூரும் தினங்கள் உள்ளிட்ட முக்கிய குறிப்பேடுகளும் புதுச்சேரி அரசின் சாதனைகள் மற்றும் கலாச்சாரங்கள் அடங்கிய வண்ண புகைப்படங்களோடு நாட்காட்டி தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை விட்டு வெளியே வந்தால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நிலைதான் ஏற்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் 139ஆம் ஆண்டு அமைப்பு தினம் கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு, காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழைகளுக்கு தையல் மிஷன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், மத்திய பாஜக அரசு தொடர்ந்து மக்கள் விரோதமாக செயல்பட்டு வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என்றால் மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். மோடியை கண்டு முதலமைச்சர் ரங்கசாமி பயப்படுகிறார். மோடியை காட்டி நமச்சிவாயம் ரங்கசாமியை மிரட்டுகிறார். கவர்னர் தமிழிசையும் ரங்கசாமியை மிரட்டுகிறார். இதனால் பாஜக கூட்டணியை விட்டு ரங்கசாமி வெளியே வரமாட்டார். அவர் வெளியே வந்தால் தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலைதான் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என்று தெரிவித்தார். மோடியை ஓட்டு காமிச்சால் தான் சரியாகும். ஏன் அப்படின்னு சொன்னா ரங்கசாமி மோடியை கண்டு பயப்படுறாரு. நமச்சிவாயம் மோடியை காட்டி ரங்கசாமி மிரட்டுறாரு. தமிழிசை மோடியை காட்டி மிரட்டுறாங்க. ரங்கசாமி பயந்து சாவுறாரு. அவராலையும் செய்ய முடியல. அவர் வெளியில வரணும்னு சொன்னா செந்தில் பாலாஜி கதை தான். அதனால அவர் வெளியிலே வரமாட்டாரு. சுட்டு போட்டாலும் வரமாட்டாரு. அவர் அங்கேயே இருக்கட்டும், நல்லவர் தான். நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் நல்லவர் தான். அவரால் செய்ய முடியாது. அதாவது ஒரு சேரக்கூடாதவன்கிட்ட சேர்ந்துட்டா இப்படிதான் அவஸ்தப்பட்டார். வேற வழி கிடையாது. அவர் சேர்ந்துட்டார். நானே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னேன், வேற யார்ட்டும் சொல்ல. மோசமான பசங்க போகாதையா, நான் உண்மை, இது நான் பொய் சொல்லல. அவர்கிட்ட நான் பக்கத்துல உட்காந்துருக்கும் போது எப்படிங்க அப்படி ரொம்ப மோசமான பசங்க,
சேராது. அது எங்க சொன்ன கேட்கும், கேட்கிற பிள்ளையாது கேட்கவே கேட்கல. தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லாதீர்கள் என நான் ரங்கசாமியிடம் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. சேராத இடத்தில் சேர்ந்தால் இந்த நிலைமைதான் ஏற்படும். நான் எப்போது ரங்கசாமியிடம் கூறினேன் என்று நினைக்கலாம். துணைநிலை ஆளுநராக தமிழிசை பொறுப்பேற்ற போது எனது அருகில்தான் ரங்கசாமி அமர்ந்திருந்தார். அப்போது அவரிடம் பாஜக கூட்டணிக்கு போகாதீர்கள் என்று கூறினேன். ஆனால் அவர் இதை கேட்கவில்லை. அதன் பிறகு அவர் என் பக்கம் திரும்பவும் இல்லை. அமைச்சர் நமச்சிவாயம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் ப்ரீபெய்டு மின் மீட்டர் கொண்டுவரப்பட்டது என கூறியுள்ளார். இதை அவர் ஒரு வார காலத்தில் நிரூபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் அரசியலை விட்டே விலக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் எடுத்து முன்வைக்கக்கூடியவர் விஜயகாந்த் என்றும் அவரது மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 139ஆம் ஆண்டு துவக்க விழா காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு, காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சினிமா துறையில் ஒரு சிலரால் மட்டும்தான் ஜொலிக்க முடியும். முன்னணி நடிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியவர்தான் விஜயகாந்த். தனி கட்சி ஆரம்பித்து குறிப்பாக தேமுதிக சார்பில் சட்டமன்றத்தில் 19 உறுப்பினர்களை கொண்டு தலைவராக இருந்தார். தனது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக எடுத்து முன்வைத்தவர். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது எண்ணங்களை வெளியிடுபவர். அவரை பொறுத்தமட்டில் மனம் தளராமல் கட்சியை வழிநடத்தி நிலைநாட்டியவர். தமிழக மக்களின் பிரச்சினைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக பிரதிபலிக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் என்றும், போராடி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர். மிகவும் துணிச்சலானவர், வெளிப்படையாக பேசக்கூடியவர், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். விஜயகாந்த் இறப்பு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு, தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு. அவரது ஆன்மா சாந்தி அடைய அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு, தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்தில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசினார். தன் உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை அவர் பகிரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன் எண்ணங்களை வெளியிடுகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரை பொறுத்தவரையில அவரை விட்டு நிறைய பேர்கள் துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு கூட மனம் தளராமல் அந்த தேமுதிகவை சிறப்பான முறையில் வழிநடத்தி அந்த கட்சி இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது விஜயகாந்தனுடைய அவருடைய பெருமை, அவருடைய செயல்பாடுகள், அவர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டு. தேமுதிக கட்சி நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் டிசம்பர் 28ஆம் தேதி காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு இரங்கல் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழக மக்களால் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் டிசம்பர் 28ஆம் தேதி காலை உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், நடிகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில், திரைப்பட நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி தனது கடின உழைப்பால் திரையுலகில் உயர்ந்த நிலையை எட்டிய விஜயகாந்த் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக பல்வேறு சிறப்பான பணிகளும் மேற்கொண்டுள்ளார். மேலும் அரசியல் பயணம் மேற்கொண்ட சில காலத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார். இந்நிலையில் நடிகரும் தேமுதிக நிறுவனரும் முன்னாள் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்தின் மறைவையொட்டி தமிழகத்தில் அனைத்து திரையரங்குகளிலும் டிசம்பர் 28ஆம் தேதி காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அனைத்து திரையரங்குகளிலும் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தொகுதி முழுவதும் காலண்டர் வழங்கி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாட்காட்டிகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5890 இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 800 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.